லார்ட்ஸ் மைதானத்தில் நீங்கள் மட்டும்தான் 300க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்கோர் பண்ணுவீங்களா? எங்களாலேயும் முடியும். இந்த விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்க்கு சாதகமே இல்லாத விக்கெட்டு. அந்த விக்கெட்டில் நீங்கள் 300க்கு மேலே அடிக்கும் போது எங்ககிட்டயும் பேட்டிங் இருக்குது. கேஎல் ராகுல், ரவீந்திர ஜடேஜா, ரிஷப் பண்ட் 3 பேரும் வேறு லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்தியாவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வலுவான ஸ்கோரை வந்து போட்டிருக்காங்க. இந்த ஒரு வலுவான ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டீமுக்கு ஒரு பெரிய பங்களிப்பை வந்து கொடுத்துருக்கு. இது மட்டும் பத்தாதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் இங்கிலாந்து பிடிக்க போகிறாங்க. அவங்கள 300 ரன்னுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு இந்த டெஸ்ட் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் அவங்கள 300க்கு 350க்கு மேலே அடிக்க விட்டுட்டிங்க அப்படின்னா இந்தியாவோட வெற்றி வாய்ப்பு அப்படியே டவுனுங்க. ப்ளஸ் அவங்க தான் இந்த டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்தியாவோட பவுலிங் நல்லா இருக்குமா, ப்ளஸ் இங்கிலாந்தோட பேட்டிங் சூப்பராக பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட சந்துரு கிரிக்கெட் பார்வை சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சந்துரு கிரிக்கெட் பார்வை சேனலை சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.